இல்லை சண்டே மத்தியான சாப்பாடு 12 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல வீடு கட்டுவாங்க அப்படியெல்லாம் நான் நினச்சதே கிடையாது. இது ஏதோ காடு போல அப்படின்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்மை கிச்சன். இன்னைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வெண்மை கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். Thank you. Yeah, now. One banana. இந்த அப்படி நாங்கள் கோயிலுக்கு வந்தோம், சாமி கும்பிட்டாச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? தேக்க இலை புளி சாதம். நம்ம ஊர் மாதிரி தானே இருக்குது. நம்ம ஊர் கிடையாது, இங்கே உள்ள திருப்பதி கோயில் தான். நான் நிறைய தடவை திருப்பதி கோயில் வீடியோ போட்டிருக்கேன், இங்கே உகாண்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரசாதம், உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் ஊர்லேருந்து வந்த பிறகு இன்றைக்கி தான் கோயிலுக்கு வந்தேன். ஸோ வந்து டேஸ்ட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போதுமே வீட்டில் செய்கிற புளி சாதத்தோட கோயில் புளி சாதம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கே வந்தால் ஒரு நாளைக்கு லெமன், ஒரு நாளைக்கு புளி சாதம், இந்த மாதிரி மேலே பிரசாதம் வச்சுருப்பாங்க. கீழே வந்து மகா பிரசாதம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஒரு சாம்பார் அந்த சாப்பாடு. எத்தனை பேருக்கு புளி சாதம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மணி சவுண்டெல்லாம் கேட்குதா இல்லை டிடெக்ட் ஆகிருதா என்னன்னு தெரில. ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும். நான் இந்த இலை ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இது வந்து தேக்க இலை அப்படின்னு. பாருங்களேன், ஒரு நாடு விட்டு நாடு வந்தாலும் நமக்கு வந்து நம்ம வந்து இது கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. நான் நினைப்பேன் நம்ம ஊரில் மட்டும்தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோன்னே. இதை தெலுங்கில் உள்ளவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. உங்கள் யாருக்காவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? தேக்க இலையெல்லாம் சாப்பிட்டது. எனக்கு ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்படின்னா, இந்த வயலுக்கெல்லாம் போகையில் சின்ன வயசில் போய் மரத்தில் உள்ள தேக்க இலை தான் எல்லோரும் பறிச்சுட்டு வருவாங்க. அதில் நானும் சேர்ந்து உட்காந்து அதில் தான் போட்டு சாப்பிடுவோம், கஞ்சி கொண்டுட்டு வந்து. ரொம்ப குட்டி பிள்ளை, செகண்டு தேர்டில். உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருது இது? அப்படியா? கடையில் இட்லி வந்து தேக்கலையில் வச்சு கொடுப்பாங்களாம். என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து அது ஞாபகம் இல்லை. எனக்கு வீட்டில் ஊரில் தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலலாம் அவ்வளோ தேக்க மரம் இருக்கும். அந்த தோப்பை சுற்றி அப்படியே ரவுண்டுக்கு தேக்க மரமாக தான் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சாப்பிட்றோம். நாங்கள் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து இங்கே கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும். வெயிட் பண்ணு என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி பிளாஸ்டிக்கில் போட்டு கொடுப்பாங்க, இப்போ இந்த பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே பாரு, நம்ம வீடியோவில் காமிப்போம். இது வந்து இங்கே கோயிலில் மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வர்ற டைம்லாம் நாங்கள் வாங்குவோம். என்னென்னு தானே பார்க்குறீங்க, தட்டை. இது வந்து உளுந்து தட்டை, சூப்பராக இருக்கும். ஒரு ஆள் வெயிட்டிங். இந்தாங்கம்மா, நான் ஒரு கொஞ்சோண்டு உடச்சிக்கிறேன். நான் அப்போ என்ன போகிறேன். எனக்கு இது இந்த பீஸ் தான் கிடச்சிச்சு. நான் ஒன்று தான் வாங்கினேன். அவள் அப்படி தான் பண்ணுவாள், அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. தொட்டா சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே உளுந்து தான். அடுத்து என்ன கோயிலில் என்ன கிடைக்கும்? திருப்பதியில் லட்டு. திருப்பதி லட்டு தான். இங்கே வந்து உகாண்டாவில் எனக்கு சில கடையிலலாம் லட்டு கிடைக்கும். எனக்கு இங்கே கோயிலில் கிடைக்கிற லட்டு தான் பிடிக்கும். இது வந்து இங்கேயே தான் மேக் பண்ணுவாங்க. இங்கே இருங்கள சாஃப்ரான்லாம் போட்டிருக்காங்க. சாஃப்ரான்னா என்ன தெரியுமா? குங்குமப்பூ. எத்தனை பேருக்கு இதை பார்க்கவும் லட்டு மேலே ஒரு ஆசை வருது. இது வந்து ஒரு லட்டு பார்த்திங்கன்னா 5000 சில்லிங்ஸு.
ஒரு தட்டை 5000 shillings. நம்ம ஒரு காசுக்கு 100 ரூபாய் வரும். தட்டை 100 ரூபாய். நான் 2 லட்டு வாங்கினேன். இந்த கோயில் ஃபுல்லாகவே நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் உள்ளெல்லாம் எடுக்கலாம். ஆனால் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். உச்சி மலை மேலே இருக்கும் கோயில், சுற்றி மலை, நல்லாயிருக்கும். வெயில், என்ன வெயில் தெரியுமா? மழை காலம், மழை பெய்யுது, நைட்டு மழை, அவ்வளோ மழை. இங்கே வர வழியில் அரிச்சு ஓடி இருக்கு. இன்னும் இப்போ வெயில் அடிக்குது, உச்சி வெயில். இதுக்கு பேர் தான் உச்சி வெயில். மாடு, நிறைய மாடு இருக்குது இப்போ. The same cow, is this? Same one? Yeah, the same. ஓகே, வளர்ந்துருச்சு பாருங்களேன். லாஸ்ட் வீடியோலையும் இதுலேயும் பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா வளர்ந்துருக்கு. அங்கோலே. அங்கோலேனா இங்கே உள்ள நாட்டு மாடு, நம்ம ஊரில் நாட்டு மாடு மாதிரி ஆப்பிரிக்கா மாடு. ஐ வாண்ட் கிராஸ். எத்தனை மாடு இந்த தடவை? லாஸ்ட் டைம் 1 இருந்தது, அப்புறம் 2 இருந்துச்சு, இப்போ 4 இருக்கு. 4 5. How many? 5. இட்ஸ் 5 now. வெளியில் 2 வேண்டா, கையை கடிச்சிரும். சரி கொடு. கொடு கொடு. கடிக்காது. ஆனால் அம்மாவுக்கு தெரியாமலாம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு பத்தலையாம். ஆமாம், சூப்பராக இருக்கு. இந்த மாடு தான், இதுதான் புதுசு. இந்த கண்ணுக்குட்டி முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் கண்ணுக்குட்டி தான், இதுவும் கண்ணுக்குட்டி தான். இது வந்து நம்ம ஊரில் இருக்கிறது மாதிரியே இருக்குது பாருங்களேன். இங்கே வந்து இந்த கலரில் தான் இருக்கும், இந்த கலர்லேயும் கொஞ்சம் கருப்பு கலர்லேயும் இருக்கும். எத்தனை பேருக்கு மாடே தெரியாது தெரியுமா? பிள்ளைங்களுக்கு, குட்டீஸ்கெல்லாம். என் பையனுக்கு வந்து இந்த கண்ணுக்குட்டி, அது மாதிரி குழந்தைங்க இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம யார் வேணாலும் நம்ம டொனேஷன் கொடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மகா பிரசாதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்களோட நேம் அங்கே ஒரு போர்டு இருக்கும் பாருங்கள், அதில் வந்து எழுதியிருப்பாங்க இன்றைக்கி யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. இன்றைக்கி வந்து கோயிலில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போமா? இது வந்து சண்டே மட்டும்தான் இங்கே திருப்பதி கோயிலில். சண்டே மத்தியான சாப்பாடு 12 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. காலை அங்கே வந்து பிரசாதம் கொடுத்தாங்களா, இங்கே வந்து இந்த மெயின் சாப்பாடு என்னென்னு பார்ப்போம். இது வந்து ஏதோ ஒரு தண்ணி காய் தான், என்ன காய்ன்னு தெரில, பம்கின் மாதிரி இருக்குது. அது சாம்பார். இது பம்கின் தான். இது வந்து தமிழில் என்ன சொல்லுவோம், பூசணிக்காய். சாம்பார். அடுத்து வந்து வெள்ளைச்சோறு, சாம்பார், சப்பாத்தி. மெயின் இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். பப்படம். அடுத்து வந்து இது வந்து ஒரு ஊறுகாய். இது ஊறுகாய் மாதிரி தெரியல, இந்த இது இருக்குல்ல, மிளகா போட்டு மிளகா துவையல் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பொங்கல். இது ஏதோ ஒரு, இது வந்து கருணக்கிழங்கு. செமையாக இருக்குது. ஸோ சாம்பார், கோயில் சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப காரமாக இருக்குமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? இது எனக்கு பேர் தெரியலை, இது ஆந்திரா ஸ்பெஷல். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு பேர் மட்டும் இதில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டு தெரியுமா? புளிப்பு, காரம், செம்ம காரம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னால், இங்கே கோயிலுக்கு வந்தால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்களாவது நம்ம பார்த்துருவோம். பொங்கல் டேஸ்ட்டு பார்த்துறேன். அப்படியே நாக்கில் அப்படியே ஓடுது. இது பேர் மில்க்கு கிடையாது, இது பேர் மோர். போய் மோர் வாங்கிட்டு வா போ.
லாஸ்ட்டாக வந்து கோயிலில் எங்கே சாப்பிட்டேன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருந்தோமா. அப்போ வந்து பெரிய கோயிலில் வந்து சாப்பாடு விற்பாங்க, புளி சாதம் பொங்கல் இதெல்லாம் விற்பாங்க. அதை நான் சாப்பிட்டேன், அங்கே வீடியோ எடுத்தேன். ஆனால் அதெல்லாம் காமிக்க முடியலை உங்களுக்கு. செமையாக இருந்தது, சூப்பராக இருக்கும் அது. உங்களுக்கு ஏதாவது ஊரில் இப்படி மெமரிஸ் இருந்தால் சொல்லுங்கள், இங்கே மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து என்னோட ஒரு ஓல்டு மெமரிஸ் தான் வந்து பதிவு பண்ணணும். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளேஸ் வரும்போது இந்த இடம் மண் ரோடாக தான் இருந்தது. இந்த இடம்லாம் காடு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், மலையெல்லாம் சுரண்டிட்டாங்க. மலையெல்லாம் பார்த்தா வெட்டி எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, வீடு எப்படி இப்படி கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் என்னால் வந்து ஒருத்தவங்களோட இடம் இது, இந்த இடத்துல வீடு கட்டுவாங்க அப்படியெல்லாம் நான் நினச்சதே கிடையாது. இது ஏதோ காடு போகலாம் அப்படின்னு. அப்புறம் தான் பார்த்தா அங்கே சொல்லுவாங்க, இந்த மலை ஒருத்தவங்களோடது, அந்த மலையில் ஒரு பகுதி ஒருத்தவங்களோடது அப்படி சொல்லுவாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக கல் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உடைச்சாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மாதிரி இடம் எனக்கு இந்த ஊட்டி போகும்போது பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே, கல்லா. இங்கே பாருங்களேன், இது தூரத்தில் தெரியுதா? அது வந்து ஆக்சுவலி ஒரு போர்டிங் ஸ்கூலுன்னா ஹாஸ்டல் ஸ்கூலு. அது ஸ்கூல் பக்கத்தில் கீழே பில்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ஆலப்பிளாக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபுல்லாக வந்து இந்த கல்லில் தான் காம்பவுண்டு கட்டியிருக்காங்க. மேபி அந்த கல்லை வெட்டி இந்த கல் இங்கே வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கோயில், இங்கே திருப்பதி கோயில் இருக்குதுன்னு சொல்லுவேன். மேபி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்களேன், உச்சியில் தெரியுதா? அந்த கோபுரம் மட்டும் லைட்டாக தெரியுதா? ஜூம் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 2 வாரமாக மழை பெய்யறதுனால வந்து செடியெல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த கோபுரம் வந்து ஆக்சுவலி நாங்கள் அந்த NB ரோட்டில் போகும்போது தெரியும். இங்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பக்கமும் இந்த மலையில எல்லாம், மலை அடிவாரத்தில் எல்லாம் வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. இங்கே பாருங்கள், அப்படி தான் வீடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடம்லாம் நான் நினச்சே பார்க்கல, இந்த மாதிரி வீடெல்லாம் அவ்வளோ வீடு வருவோம் அப்படின்ட்டு. முன்னாடி வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே மரமாக தான் தெரியும். NB சைடு தான் நமக்கு அதிகமாக வீடு இருக்கும். இப்போ இந்த ஹில்லில் நிறைய வீடு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே வந்து இப்போ காம்பவுண்ட் எடுக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு வீடு இப்படி ஹைட்டாக இருக்கும். சில பேருக்கு சந்தேகமாக இருக்கும் எப்படி வீடு கட்டுறாங்கன்ட்டு. இப்போ கீழ் வீடு இருந்ததுன்னா அடுத்த வீடு மேலே கட்டுறாங்கன்னா அந்த கேப்புக்கு ஃபுல்லாக கல் வச்சுருவாங்க. அது என்ன சொல்லுவோம்? கருங்கல்லா, பெரிய பெரிய முண்டு கல்லுன்னு சொல்லுவோம் நாங்கள். அங்கே கல் வச்சு அதுக்கு மேலே தான் காம்பவுண்டு கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. செமையாக இருக்குல்ல? தூரத்தில் ரோஸ் பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ரோஸ் பட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அது வந்து எப்படின்னா க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். அதுக்குள்ளே வந்து நிறைய ஃபார்ம், நமக்கு இந்திய காய்கறிகள், வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பூக்கள் இதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க. அது ப்ரைவேட்டாக உள்ளது. பர்மிஷன் வாங்கிட்டு தான் அங்கே போக முடியும். நீங்களே இப்போ உகாண்டாவில் இருக்கீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்திருக்க மாட்டீங்க. நான் நிறைய தடவை சொல்லுவேன், எனக்கு ஹில் வியூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இப்போ கொஞ்ச நாளாக ஹில்லுக்கு போகிறதில்ல. ஏன் அப்படின்னா நான் கொஞ்சம் வெயிலும் மழையுமா இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிலே ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்கள். நேற்று நான் நைட்டு பெஞ்ச மழை எப்படி அரைச்சி ஓடி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் வெயிலையும் பாருங்கள் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. உங்களால் ஓரளவுக்கு யூகம் பண்ண முடியுதா இது எந்த இடம்னு? யுகாண்டாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். இதுதான் வந்து NBன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட் இருக்கிற இடம். நாங்கள் இருக்கிறது வந்து இங்கேருந்து உள்ள கம்பாலா சிட்டி அப்படின்னா வந்து கம்பாலா சிட்டினா அதுதான் கேபிட்டல் சிட்டி. நம்ம NB அப்படிங்கிறது ஏர்போர்ட்டு. அங்கே தான் வந்து ஏர்போர்ட்டில் நம்ம இறங்கிட்டு அங்கேருந்து 1 hour கிட்ட நம்ம டிராஃபிக்கை பொறுத்து நம்ம போவோம். ஆனால் நம்ம ஏர்போர்ட் இருக்க இடம் இதுதான். நிறைய பேர் இதை பார்த்துட்டு வீடெல்லாம் கேட்குறாங்க, மேலே வந்து ஓடு போட்டிருக்காங்களே அதெல்லாம் குடிசை வீடு மாதிரியான. ஆக்சுவலி அப்படி கிடையாது. எத்தனை மாடி கட்டினாலுமே மேலே வந்து ஓடு தான் வந்து போடுவாங்க. அங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் நிற்கிற இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்ததுன்னு நினைக்கிறேன். மேலே ஓடு போட்டிருக்காங்களா இங்கே? ஏன்னா அந்த சீதோசன நிலை வந்து மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும், அதனால தான் அந்த மாதிரி போட்டிருக்காங்க.
இடத்துல நாங்கள் மெயினாக எதுக்கு இறங்கணும்னா, இங்கே நம்ம ஊரில் மட்டுமே நம்ம பார்க்கக்கூடியது இங்கே வந்து இருந்தது. அதை தான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு. அதிகமாக வந்து இங்கே உகாண்டாவில் கிடைக்காதது. நம்ம இந்தியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வைப்பாங்க. மலை பாருங்க, அரிச்சு ஓடி இருக்கு. தென்னங்கன்று இருக்குது பாருங்கள், அதை தான் சொன்னேன்னா தென்னங்கன்று வச்சுருக்காங்க. ஸோ தென்னங்கன்று இருந்தாலே அது இந்தியன்ஸோ தான் அப்படின்றது தெரியும். நிறைய செண்டிப்பூ இருக்குது பாருங்கள். செண்டிப்பூன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம், நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அதே மாதிரி பன்னீர் ரோஸும் வச்சுருக்காங்க. சேபு இங்கே இருங்க, பன்னீர் ரோஸு. ரோட்டில் போகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து ஏதோ ஒன்று நமக்கு தேவைப்படுதுன்னா அங்கே இருக்கவங்கள கேட்காம அந்த பொருளை வந்து எடுக்கவே கூடாது. அது வந்து இங்கே எழுதப்படாத ஒரு ரூல்ஸ் தான். அது எங்களுக்கும் அப்படியே பழகிரும். ஒரு செடியில் ஒரு பூ பிக்கணும் அப்படின்னா கூட அங்கே உள்ளவங்க கிட்ட நாங்கள் கேட்போம். பார்த்தேன், நல்லாயிருக்கு, செடியிலே நல்லாயிருக்கு, நான் எதுவுமே பிக்கலை. இந்த வியூக்காக தான் இந்த இடத்துல இறங்கினேன். செமையாக இருந்தது இந்த வியூவை தான். அங்கே பாருங்களேன், அந்த பக்கம் தானே ஏர்போர்ட். அப்படியே அது வந்து அந்த ரிவர், இது விக்டோரியா லேக்கோட ஒரு பகுதி. முக்காடு போட்டேன்னு தானே பார்க்குறீங்க, செம்ம வெயிலாக இருக்குது. இதை பார்த்துட்டு யாருமே இங்கே கடல் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரீசெண்டாக வந்து சொன்னாங்க ஒரு வெதர்மேன், அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி தமிழ்நாட்டோட முக்கால்வாசி நிலப்பரப்புக்கு இங்கே உள்ள அந்த லேக் இருக்கான். லேக் விக்டோரியான்னு சொல்கிறோம்ல, அந்த லேக் வந்து நம்ம தமிழ்நாட்டோட முக்கால்வாசி. அதனால தான் இங்கே மழை அதிகமாக இருக்குது. கடல் இல்லை, ஆனால் மழை இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான். ஓகே, வீடியோ எடுக்கிறதுக்கு என்னை பாருங்கள், காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டாங்க. காடு மாதிரியே தான் இருக்குது. சும்மா என்ன இருக்குன்ட்டு பார்த்துட்டு வந்தேன். ஒன்றுமே இல்லை, உச்சியில் வீடு தான் இருக்குது. சேர்த்து வச்சு ஒரு வாரம் நடக்காமல் இருந்தேன்னா சேர்த்து வச்சு இன்றைக்கி என்னை நடக்க வச்சிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஏன் மூச்சு வாங்குது அப்படின்னு கேட்காதீங்க. சில பேர் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னு சொல்கிறீங்க, அப்படி இல்லை. ஆக்சுவலி நீங்கள் வந்தாலும் அப்படி தான் இருக்கும். அந்த உச்சி மலை வீடியோவில் உங்களால் அந்த அளவுக்கு தெரியாது. அப்படி நடந்து போகிறோன்னா தந்தரன்னு சொல்லுவாங்களா, அப்படி இருக்காது, ஃப்ளாட்டாக இருக்காது. இப்படி ஏறுவோம், இப்படி ஏறுவோம், இப்படி இறங்குவோம், அப்படி தான் இருக்கும். இங்கே உள்ள சர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைம் என்மை கிச்சன் பார்க்குறீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கோம், இந்த சப்ஸ்கிரைப் தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏங்கண்ணே வீடு கட்டுறாங்கங்க. ஓகே, நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஒருத்தவர் வந்துட்டார். ஐயோ, நான் கருப்பாக போகிறேன், நல்லா கருப்பாக போகிறேன். சேபு, how are you? ஓகே, இங்கே என்னென்னா ஏதோ பில்டிங் கட்டுறாங்க, அதுக்கு வந்து அவங்க பாதுகாப்புக்காக இருக்காங்க.